அண்ணாமலையும் எச் ராஜா 2 பேருமே திராவிடம் இந்த தமிழ்நாட்டில் இருக்காது, திராவிடத்தை கண்டிப்பாக அழித்து ஒழிப்போம் அப்படின்னு சவால் விட்டாங்க. குறிப்பாக அண்ணாமலை அவர்கள் ஒரு படி மேலேயே போயிட்டு இங்கே மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எல்லாரையுமே இழிவுபடுத்தினார். எம்ஜிஆரை டார்கெட் பண்ணார், அண்ணாவை டார்கெட் பண்ணார், கருணாநிதியை டார்கெட் பண்ணார், அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் டார்கெட் பண்ணாங்க, எல்லாருமே டார்கெட் பண்ணார். இப்போ இவங்கெல்லாம் கலந்துக்கக்கூடிய ஒரு மேடையில் அதிமுக இன்னைக்கு சமரச போக்குல கிட்டத்தட்ட ஒரு அடிமை சாசனம் எழுதி கொடுத்த மாதிரி போய் மேடையில பக்கத்துல போய் உட்கார. காங்கிரஸை ஒழிப்பதற்காக வந்ததுதான் திமுக. காங்கிரஸை ஒழிப்பதற்காக வந்ததுதான் திமுக. பத்தி காங்கிரஸ் யாரோட இருக்காங்க? சரி, நான் இப்ப கேள்வி உங்ககிட்ட கேட்கறேன், நீங்க திருப்பி திமுக எல்லா அரசியல் அடிமை ஒரு நிமிஷம் எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. அரசியல் கட்சி என்று வந்துவிட்டால், தேர்தல் அரசியல் என்று வந்துவிட்டால் குறைந்தபட்ச சமரசங்கள் இருக்கத்தான் செய்யும். குறைந்தபட்ச சமரசம் இருக்கலாம். நம்மளோட கட்சி தலைவரை இழிவுபடுத்தினா அண்ணாமலையை பக்கத்துல வச்சுக்கிட்டு எச் ராஜா திராவிட ஒளி பண்ணாரு, திராவிட கட்சியை உருவாக்குறாரு எம்ஜிஆர். இன்னைக்கு அந்த திராவிட கட்சி பாஜக கூட போய் நிக்குதுன்னா அண்ணாமலை வந்து பேசினாரு, அக்காமலை பேசினதெல்லாம் நமக்கு தேவையில்லை. சரியா? இஸ் நோபடி இன் டர்ம்ஸ் ஆஃப் பிஜேபி. அவர் முன்னாள் தலைவர், அவ்வளவுதான். சரியா? இன்னைக்கு அவர் ஏதாவது பொறுப்புல இருக்காரா? கிடையாது. இப்ப நான் கேட்கறது இங்க என்னன்னா, ஒரு தலைவராக நயினார் நாகேந்திரன் அதை பேசி இருந்தால் நாம அதுக்கு பதில் சொல்லலாம். சரியா? எச் ராஜா வந்து திராவிடத்தை ஒழிப்போம் அப்படின்னு அவர் சொல்வார் அப்படின்னாக்க அது அவருடைய தனிப்பட்ட கருத்தை, அவர் கட்சியோட கருத்தை எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பாஜக கருத்து கிடையாது. பாஜக கருத்து அது கிடையாது.